வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரே நாளில் 2396 பேருக்கு வைரஸ் தொற்று, 57,000 நெருங்கும் கொரோனா பாதிப்பு. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த ஜூலை 15ஆம் தேதி வரை கால அவகாசம். தமிழ்நாடு மின் வாரியம் அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனாவுக்கு மேலும் 38 பேர் உயிரிழப்பு. பலியானோர் எண்ணிக்கை 700ஐ தாண்டியது. சென்னையில் ஒரே நாளில் 1254 பேருக்கு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 40,000ஐ நெருங்குவதால் பொதுமக்கள் அச்சம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் முழு ஊரடங்கு கெடுபிடிகள் தீவிரம். இன்று மருந்து கடைகள் மட்டுமே திறந்திருக்க அனுமதி. இந்தியாவில் 4 லட்சத்தை தாண்டிய கொரோனா பாதிப்பு. பலி எண்ணிக்கை 13,000ஐ கடந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற +2 பரீட்சை தேர்வில் பங்கேற்ற மாணவர் மாணவிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவில் 48 மணி நேரத்தில் 140 காவல்துறையினருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்ட போலீசாரின் எண்ணிக்கை 3,690 உயர்வு. மாநிலங்களவை தேர்தலில் வாக்களித்த மத்திய பிரதேச எம்எல்ஏவுக்கு கொரோனா பாதிப்பு. தேர்தலில் வாக்களித்த பிற எம்எல்ஏக்கள் அதிர்ச்சி. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க அவசர கால மருந்து. இந்திய மருந்து ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவிப்பு. சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிப்பு. யோகாவின் நன்மைகள் குறித்து நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி. இன்று அபூர்வ கங்கண சூரிய கிரகணம். பகலில் வெளியே நடமாடக்கூடாது என சமூக வலைதளங்களில் பரபரப்பு தகவல். கொரோனா பாதிப்பு நேரத்திலும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல், டீசல் விலை. காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் விலையும் அதிகரிப்பதால் பொதுமக்கள் வேதனை. சீன மோதல் சம்பவம் குறித்து ராகுல் காந்தியை கடுமையாக சாடும் ராணுவ வீரரின் தந்தை ட்விட்டரில் பகிர்ந்தார் அமித்ஷா. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வயல்களில் புகுந்த வெட்டுக்கிளிகள். மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. சீனாவில் கண்டறியப்படும் முன்பே இத்தாலியில் கொரோனா வைரஸ் பரவியது. தொழிற்சாலை கழிவு நீரை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் தகவல். சர்வதேச அளவில் கொரோனா பலி 4,64,000ஐ தாண்டியது. 88 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. சீனாவை கண்டித்து மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் திபெத் மக்கள் போராட்டம்.
சீன பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். அமைதி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள். இந்தியா சீனாவுக்கு நேபாள அரசு வலியுறுத்தல். அண்டை நாடுகளை மிரட்டும் சீனாவின் போக்குக்கு அமெரிக்கா கண்டனம். தென் சீன கடலில் ராணுவ தளம் அமைத்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் நேற்று மேலும் 38 பேர் பலியானதை அடுத்து கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 704ஆக உயர்ந்தது. தமிழகத்தில் 4வது நேற்று கொரோனா பாதிப்பு 2000ஐ கடந்தது. ஒரே நாளில் 2396 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 56,845ஆக உயர்ந்தது. தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1254 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39,641ஆக உயர்ந்தது. நேற்று ஒரே நாளில் 38 பேர் கொரோனா தாக்குதலால் பலியாகினர். இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 704ஆக உயர்ந்தது. நேற்று மட்டும் 1045 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 31,316 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி நேற்று 33 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 180 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 131 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 125 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 90 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 87 பேருக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 67 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மருந்து கடைகள், மருத்துவமனைகள் தவிர வேறு எந்த கடைகளும் திறக்கக்கூடாது என சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு ஏ.கே. விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. ஆகையால் அதை கட்டுப்படுத்த நேற்று முன்தினம் முதல் வரும் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களிலும் அத்தியாவசிய பொருட்களுக்கான மளிகை கடைகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு ஏ.கே. விஸ்வநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இன்று மருந்து கடைகள், மருத்துவமனைகள் தவிர வேறு எந்த கடைகளும் திறக்கக்கூடாது, காலையில் மட்டும் பால் கடைகளை திறக்கலாம் என்று தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த ஜூலை 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மின்வாரிய கால அவகாசம் அளித்துள்ளது. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த ஜூலை 15ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை மின் கட்டண வசூலிப்பு மையங்கள் செயல்படாது என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி வரை மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்தது. இதுவரை 13,036 பேர் உயிரிழந்துவிட்டனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட ஹாட்ஸ்பாட்களில் வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,000ஐ தாண்டியது. கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் 1,25,000 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளது. தமிழகத்தில் 56,845 பேருக்கும், டெல்லியில் 54,000 பேருக்கும், குஜராத் மாநிலத்தில் 26,198 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஒடிஷா, கேரளா, உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 2,16,000 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர்.
பெங்களூருவில் +2 தேர்வு எழுதிய ஒரு மாணவருக்கும் மாணவிக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது கர்நாடக மாநில அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட +2 ஆங்கில பாடத் தேர்வு கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வு நேரத்திலும் தேர்வு முடிந்த பின்பும் மாணவ மாணவிகள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க மறந்தனர். இந்நிலையில் தேர்வு எழுதிய ஒரு மாணவருக்கும் மாணவிக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரு ஜெயநகர் 4வது பிளாக்கைச் சேர்ந்த அந்த மாணவி வீட்டு தனிமையில் இருப்பதற்கான சீலை அளித்துவிட்டு தேர்வு எழுத வந்துள்ளார். அவருக்கு ஏற்கனவே சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை செய்திருந்த நிலையில் மாணவிக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவருடன் தனி அறையில் அமர்ந்து தேர்வு எழுதிய 14 மாணவ மாணவிகள் அந்த அறையின் கண்காணிப்பாளர்களாக இருந்த ஆசிரியர், தேர்வுக்கு முன்பும் பின்பும் அந்த மாணவியை சந்தித்தவர்கள், அவருடைய குடும்பத்தினர் ஆகியோரை சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தி கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் பெங்களூரு சோமேஸ்வரா காலனியில் வசிக்கும் ஒரு மாணவருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவரும் ஆங்கில பாடத் தேர்வை எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டோம் என்று அரசு நினைத்திருந்த நிலையில் தற்போது தேர்வு எழுதிய ஒரு மாணவருக்கும் மாணவிக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் மேலும் 140 காவல்துறையினருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ளது. அங்கு இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,24,331 உயர்ந்துள்ளது. 6,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 48 மணி நேரத்தில் புதிதாக 140 காவலர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை நெருக்கமுள்ள மாநிலமான மகாராஷ்டிராவில் கொரோனா தடுப்பு பணியில் சுகாதாரத்துறையினருடன் இணைந்து காவல்துறையினரும் தீவிர பணியாற்றி வருகின்றனர். அங்கு இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காவல்துறையினரின் எண்ணிக்கை 3,960 உயர்ந்துள்ளது. இதுவரை 2,925 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் பலி எண்ணிக்கை 46 உயர்ந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் வாக்களித்த பாஜக எம்எல்ஏ மற்றும் அவரது மனைவிக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் காலியாக இருந்த 19 மாநிலங்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இவற்றில் ஆந்திர பிரதேசம் மற்றும் குஜராத்தில் தலா 4, மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 3, ஜார்க்கண்டில் 2, மணிப்பூர், மிசோரம் மற்றும் மேகாலயாவில் தலா 1 என காலி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து சென்றனர். இதேபோன்று மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜகவின் மூத்த எம்எல்ஏ ஒருவர் வாக்களித்தார். இதன் பின்பு அவர் கட்சி கூட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் கொரோனா மருத்துவ பரிசோதனை முடிவில் அவருக்கு பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. இதேபோன்று அவரது மனைவிக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறைந்த அளவு மற்றும் மிதமான கொரோனா நோய் அறிகுறி கொண்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு ஃபேபிஃப்ளூ மருந்தை அவசர கால பயன்பாட்டு மருந்தாக இந்திய மருந்து ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு அமைப்பு அங்கீகரித்துள்ளது. நேற்று மாலை முதல் சந்தையில் கொரோனா சிகிச்சைக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த ஃபேபிஃப்ளூ மருந்து அடுத்த வாரம் முதல் நாடு முழுவதும் அவசர கால மருந்து வகைப்பாட்டின் கீழ் விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த மருந்தை தயாரிக்கும் கிளென்மார்க் பார்மசூட்டிக்கல் நிறுவனம் அதற்கான அனுமதியை பெற்றுள்ளது. 200 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையின் விலை ரூபாய் 103 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 34 மாத்திரைகளை கொண்ட ஒரு அட்டையின் விலை ரூபாய் 3,500 என்பதாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாத்திரையை மருத்துவமனைகள், மருந்து கடைகள் ஆகியவற்றில் மருத்துவரின் பரிந்துரைப்படி கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 18 முதல் 75 வயதிற்குள் உள்ள நோயாளிகளுக்கு ஃபேபிஃப்ளூ மருந்து பரிந்துரை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 88 லட்சத்தை தாண்டியுள்ளது. 4,65,000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர். சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் 210க்கும் மேற்பட்ட நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது.
அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 23 லட்சம் பேரும், பிரேசிலில் 10,40,000 பேருக்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் 1,21,000க்கும் மேற்பட்டோரும், பிரேசிலில் 49,000க்கும் மேற்பட்டோரும் பலியாகியுள்ளனர். ரஷ்யாவில் 5,77,000 பேருக்கும், இங்கிலாந்தில் 3 லட்சம் பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 88 லட்சத்தை தாண்டியுள்ளது. 4,65,000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர். 47 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். சீனாவில் கண்டறியப்படும் முன்பே இத்தாலியில் கொரோனா வைரஸ் பரவி இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் சீனாவின் ஹுகான் நகரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது. தற்போது இந்த வைரஸ் உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் இத்தாலி நாட்டின் மிலன் மற்றும் தூரின் நகரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கழிவு நீரை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் சீனாவில் வைரஸ் பாதிப்பு முதன்முறையாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் கண்டறியப்படுவதற்கு முன்பே வடக்கு இத்தாலியில் வைரஸ் பரவி இருந்ததாக தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் கடந்த பிப்ரவரி மாதம் வரை வடக்கு இத்தாலியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் இருந்து 40 கழிவுநீர் மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் இத்தாலிய தேசிய சுகாதார அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் டிசம்பர் 18ஆம் தேதி மிலன், தூரின் நகரில் எடுத்த மாதிரிகளில் சார்ஸ் கோவிட்-2 வைரஸ் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். யோகாவுக்கு நாடு, மொழி, இனம், நிறம் ஆகிய பேதங்கள் கிடையாது என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு யோகா தின பயிற்சியில் பிரதமர் பங்கேற்கவில்லை. இதனால் தலைநகர் டெல்லியில் இருந்தபடி பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அப்போது யோகா செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்கினார். யோகாவுக்கு நாடு, மொழி, இனம், நிறம் ஆகிய பேதங்கள் கிடையாது என்று அவர் கூறினார். கொரோனாவில் இருந்து மீண்டு வர அனைவரும் யோகா செய்யுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். யோகாவின் பயன்களை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நாடு தற்போது பெற்றுள்ளதாகவும் திரு மோடி கூறினார். கங்கண சூரிய கிரகணம் இன்று நிகழவிருப்பதை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வானில் நிகழ்வுகளில் மிகவும் அரிதான கங்கண சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. சவுதி அரேபியா, சீனா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலும் இதனை பொதுமக்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளில் கங்கண சூரிய கிரகணத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை சூரியனின் 34% பரப்பை சந்திரன் மறைப்பதை பார்க்க முடியும் என பெரியார் அறிவியல் மைய வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று காலை 10:20க்கு தொடங்கி மதியம் 1:45 வரை இந்த கிரகணம் நீடிக்கும். இதை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே சூரிய கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை ஏழுமலையான் திருக்கோவிலில் பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதம் இல்லாமல் சென்று வீரர்கள் எல்லையில் உயிர் தியாகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பஞ்சாப் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங், சீன எல்லையில் பணியாற்றும் இந்திய வீரர்கள் ஆயுதங்களை கையில் வைத்திருப்பதுடன் அதனை பயன்படுத்தவும் மத்திய அரசு அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதற்கு ஏற்றவாறு மத்திய அரசு தனது கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும், ஆயுதம் இல்லாமல் சென்று வீரர்கள் எல்லையில் உயிர் தியாகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங் குறிப்பிட்டுள்ளார். லடாக் பிரச்சினையில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தது குறித்து மத்திய அரசு மீது விமர்சனம் செய்து வரும் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலடி கொடுத்துள்ளார்.
கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் இடையே நடைபெற்ற மோதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் வீர மரணமடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் ராணுவ வீரரின் தந்தை ஒருவர் ராகுலுக்கு பதிலடி கொடுத்துள்ள வீடியோ ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது டுவிட்டரில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் முதியவர் ஒருவர் இந்திய ராணுவம் வலிமை மிக்கது, சீனாவையும் இன்னும் பிற நாடுகளையும் வீழ்த்தும் ஆற்றல் பெற்றது என குறிப்பிட்டுள்ளார். இதில் ராகுல் காந்தி அரசியல் செய்யக்கூடாது என்றும், ராணுவத்தில் சேர்ந்து தனது மகன் போராடினான், அவன் மீண்டும் போராடுவான் என தெரிவித்துள்ளார். அவன் விரைவில் குணமடைய கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அமித்ஷாவின் பதிவில், ஒரு துணிச்சலான ராணுவ வீரரின் தந்தை ராகுல் காந்திக்கு மிக தெளிவான செய்தியை தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த தேசமும் ஒன்றுபட்டிருக்கும் நேரத்தில் திரு ராகுல் காந்தி அரசியலை தாண்டி தேச நலனுக்காக ஒற்றுமையுடன் நிற்க வேண்டும் என்று அந்த வீடியோவுடன் திரு அமித்ஷா பதிவிட்டுள்ளார். திருப்பூரை அடுத்த உடுமலை அருகே வயல்களில் புகுந்த வெட்டுக்கிளிகள் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உடுமலையை அடுத்துள்ள தும்பலப்பட்டி ஊராட்சியில் திடீரென ஒரு வகை வெட்டுக்கிளிகள் வயல்களில் புகுந்து மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியது. இதன் விளைவாக மக்காச்சோள பயிர்கள் கடுமையான சேதமடைந்ததால் மீண்டும் கதிர் பிடிக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாகவே வெட்டுக்கிளிகளின் தாக்கம் இருந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வேளாண் துறையினர்கள் ஆய்வு செய்து சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வெட்டுக்கிளியில் இலையில மக்காணி பயிர் சோகையில் பூரா சாப்பிட்டு விட்டால் சோளம் விளையாது. அதனால நஷ்டம் விவசாயத்துக்கு நஷ்டமாகுது. இந்த மாதிரி என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ணி ரொம்ப லாஸ் ஆகிட்டு தண்ணி இல்லை, வறட்சியாக இருக்குது. இதனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது? டீசல் விலை உயர்வால் சரக்கு வாகனங்கள் வாடகை உயர்த்தியதை அடுத்து தூத்துக்குடி காய்கனி சந்தையில் காய்கறிகளின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் இச்சூழலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மீண்டும் சுமையை அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக டீசல் விலை கூடுறதுனால காய்கறி வரத்தில் கொஞ்சம் ரேட்டு கூடியிருக்கு. போன வாரம் தக்காளி 10 ரூபாய்க்கு தக்காளி 30 ரூபா. காரணம் வாடகை ஜாஸ்தியாகுதா, அதனால் விலைவாசி கூடியிருக்கு. மக்கள் கொஞ்சம் வாங்க கஷ்டப்படுறாங்க. பெரும்பாலும் எல்லா காய் ரேட்டு கொஞ்சம் கூடி இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த கொரோனா டைம்னால மக்கள் வெளியே சங்கடப்பட்டு தொழில் இல்லாமல் இருந்தால் டீசல் வேறு விலை உயர்றதுனால வாங்க கஷ்டப்படுறாங்க. வியாபாரம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. வியாபாரம் இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டாங்க. திருப்பூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலையில் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு சி சண்முகவேலு முன்னிலையில் நடைபெற்றது. சீன வீரர்களுடன் நடைபெற்ற மோதலில் வீர மரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனிக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் நகர கழக செயலாளர் திரு KR பாஸ்கரன், நகர கழக இணைச் செயலாளர் திரு பனியன்துறை, நகர கழக துணைச் செயலாளர் திரு G மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் உடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் பேராசிரியர் மா ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்தும் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனிடையே விருதுநகர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாத்தூர், படந்தாள், மேட்டமலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு G சாமிக்காலை முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சீனாவின் அடாவடித்தனமான நடவடிக்கையை கண்டித்து திபெத் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லடாக் விவகாரத்தில் சீனா, இந்திய ராணுவத்தினர் இடையேயான மோதலில் சீன வீரர்கள் 43 பேர் உயிரிழந்தனர். இந்திய தரப்பில் 20 வீரர்களும் வீர மரணமடைந்தனர். சீனாவின் அடாவடித்தனமான நடவடிக்கை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள திபெத் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு திபெத் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சீன பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். சீன மொபைல் போன் உள்ளிட்ட சீன பொருட்களை வாங்க வேண்டாம் என வலியுறுத்தினர்.
அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு இந்தியா சீனாவுக்கு நேபாள அரசு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து நேபாள வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல்களை அமைதியான வழிமுறைகள் மூலம் தீர்க்க வேண்டும் என நேபாளம் கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளம் எப்போதும் பிராந்திய மற்றும் உலக அமைதிக்காக உறுதியாக நிற்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான கல்வான் பள்ளத்தாக்கு பகுதி பிரச்சினையை இரு நாடுகளும் நல்ல அண்டை நாடுகளின் மனப்பான்மையில் பேசி தீர்வு காணும் என நேபாளம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளது. இருதரப்பு பிராந்திய மற்றும் உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாக அமைதியான வழிமுறைகளின் மூலம் வேறுபாடுகளை தீர்க்கும் என்று நேபாளம் நம்பிக்கை கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளை மிரட்டி வரும் சீனாவின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அமெரிக்கா கூறியுள்ளது. சீனாவின் இந்த அத்துமீறிய தாக்குதல் குறித்து அமெரிக்க செயலாளர் மைக் பாம்பியோ பேசியபோது, தென்சீன கடலில் ராணுவ தளம் அமைத்து அராஜகத்தில் சீனா ஈடுபடுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். அண்டை நாடுகளை மிரட்டும் சீனாவின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்தியாவின் மீதான தாக்குதல் அண்டை நாடுகள் மீது சீனா கொண்டுள்ள அராஜக போக்கை காட்டுகிறது என அவர் விமர்சித்துள்ளார். ஜனநாயகம், சுதந்திரம் இதை விரும்புபவர்கள் சீனாவின் சர்வாதிகார கம்யூனிச அரசை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சீன இஸ்லாமியர்களை குறிவைத்து அதிபர் ஜின்பிங் நடந்து கொள்வது மனித உரிமை மீறல் என மைக் பாம்பியோ கண்டித்துள்ளார். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். விருதுநகர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் ராஜபாளையம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சங்கரபாண்டியாபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவற்ற முதியோர் மற்றும் ஏழை எளியோருக்கு 100 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஜி சாமிகாலை, ஒன்றிய கழக செயலாளர் திரு முத்து ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒரு நிமிடத்தில் கொரோனா தொற்றையும் அதன் வீரியத்தை அளவிடும் நவீன கருவியை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் வடிவமைத்துள்ளனர். இந்த கருவியை பயன்படுத்தி அனைவரும் சுயமாக பரிசோதனை செய்து கொள்ள முடியும் என்றும் அதற்கான செலவும் மிகவும் குறைவு என்றும் தெரிவித்தனர். இக்கருவியை அரசு ஆய்வுக்கு உட்படுத்தி பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பேராசிரியர்கள் கேட்டுக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வாரிசு சான்றிதழ் வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தளப வீரன்பட்டியைச் சேர்ந்த சிவாஜி கணேசன் என்பவர் தனது தந்தை இறந்த நிலையில் வாரிசு சான்றிதழ் கோரி கே பெரியப்பட்டி வருவாய் ஆய்வாளரிடம் விண்ணப்பித்துள்ளார். ஆனால் வாரிசு சான்றிதழ் வழங்க வருவாய் ஆய்வாளர் ஜோதிமணி 25,000 ரூபாய் கேட்டதால் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய பணம் மூலம் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். கோவை மாவட்டம் சரோஜினி சாலை பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போர் நுழைவு வாயிலில் உறவினர்கள் யாரும் வீட்டிற்கு வர வேண்டாம் என விளம்பர அறிவிப்பு பலகை வைத்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் கூறுகையில், கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதில் இருந்து தற்காத்துக் கொள்ள அறிவிப்பு பலகை வைத்ததாக தெரிவித்துள்ளனர். நாகை அருகே ஆற்றங்கரையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகூரை அடுத்த வெங்கிடாங்கால் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் கருவேல முட்புதரில் மனித எலும்புக்கூடு கிடந்ததை பார்த்து ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவலின் பேரில் வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு கடந்த 9 மாதத்திற்கு முன்பு காணாமல் போன அதே பகுதியைச் சேர்ந்த காளியப்பன் என்பவருடைய மகன் முரளியாக இருக்கக்கூடும் என உறவினர்கள் காவல்துறையிடம் சந்தேகம் எழுப்பியுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தாயின் கண்முன்னே 5 வயது சிறுவன் உயிரிழந்தான். தக்கலை அருகே முத்தலக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கலையரசி என்பவர் தனது மகள் மற்றும் மகனுடன் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றுள்ளார். அப்போது 5 வயது மகன் அஸ்வின் வீட்டின் முன்பகுதியில் உள்ள குறுகிய சந்து பகுதியில் விளையாடிய போது வீட்டின் முன்பகுதி சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் அஸ்வின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை வழங்குகிறது. இந்த வழக்கை திரு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் திரு நிர்மல்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. சென்னை பல்லாவரம் அருகே முறையாக குடிநீர் வழங்க வேண்டி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பம்மல் ரெட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் வாரம் ஒருமுறை குடும்பத்திற்கு 10 குடங்கள் மட்டுமே பம்மல் நகராட்சி அதிகாரிகள் தண்ணீர் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே முறையாக தண்ணீர் வழங்க வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் சமாதானப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருப்புக்கோட்டை சிங்காரத்தோப்பில் உள்ள ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக அருப்புக்கோட்டை நகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சோதனை செய்த அதிகாரிகள் அங்கிருந்த புகையிலைப் பொருட்களை கைப்பற்றினர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் இடிந்து விழும் நிலையில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக கட்டடத்தை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அலுவலக கட்டிடம் பாதுகாப்பு இல்லாமலும் மிகவும் ஆபத்தான நிலையிலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. மேலும் புதர் மண்டி விஷப்பூச்சிகளின் கூடாரமாக இருப்பதால் இங்கு பணியாற்றும் பெண்களின் நிலைமையை கணக்கில் கொண்டு புதிய கட்டடம் அமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.